அடுப்படி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பச்சை மிளகாய் குருமா. ஈஸியாக எப்படி செய்யறது பார்ப்போம். இட்லி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்க்கலாம், வாங்க போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை மிளகாய் சிக்கன் குருமா. இது வந்து டிஃபனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அரை முடி தேங்காய் இல்லை 1/4 முடி தேங்காய் கூட எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க அதை. இப்போ இதுக்கு தேவை 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 15 பல் பூண்டு வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாவே 6 வச்சுருக்கேன். கொஞ்சம் பொடியாக வெங்காயம் அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சல். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் போட்டிருக்கேன். முதல்ல இஞ்சி போட்டுடுங்க. பச்சை மிளகாய் நல்லா செவக்கட்டும். இது அப்போதான் உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் இந்த பச்சை மிளகாய் வாசனையும் இந்த குருமாக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் செவந்திருக்கு. இப்போ இந்த வெங்காயம் போட்டுடலாம். நான் 3 பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். அதையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு கிடையாது. வெங்காயம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும். ஆனால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் நல்லா செவரட்டும். இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இப்போ இது ஆறிடுச்சு. நான் ஜாரில் போட்டுக்கிறேன். இது தேங்காய் அரைச்ச ஜார் தான், அதிலே போட்டுக்கிறேன் நான். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சல். நான் 2 வெங்காயம் பொடியாக அரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை இப்போ இதில் போட்டுடலாம். தக்காளி நான் இதில் போடலை, தக்காளி வேணாம். கருவேப்பிலை, இப்போ இந்த இதில் முதல்ல நம்ம சிக்கனை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். சிக்கன் போட்டு சொல்லவே மஞ்சத்தூள், தேவையான உப்பு. இப்போ இது கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. நீங்கள் எல்லாமே போட்டு கூட உங்களுக்கு ப்ரெஷர் ஃபேனில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தாலும் அப்படியே எடுத்துக்கலாம்.
நான் 3 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுடுங்க. இப்போ எடுத்து வச்சோம் இல்லையா, நம்ம அரைச்சது அதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம பார்த்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நான் 1 டம்ளரே ஊற்றிருக்கேன். ஊற்றிங்க. இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா கொச்சிடுச்சு, சூப்பராக இருக்கு உங்களுக்கு வாசனை. இப்போ நான் 1/2 முடி 1/4 முடி எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, 1/4 முடி தேங்காய். கொத்தமல்லி போட்டுருங்க. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம்லாம் கொதி வேணாம், ஒரே கொதி தான், இறக்கிடுங்க போதும். ஏன்னா சிக்கன் அவ்வளோ நேரம் வேகணுன்றதில்ல. பாருங்க, இப்பவே உங்களுக்கு கொதி வந்துடுச்சு. இதோட நிறுத்திடலாம். இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பச்சை மிளகாய் குருமா, சிக்கன் பச்சை மிளகாய் குருமா. சூப்பராக இருக்கும். காலைல எல்லா டிஃபனுக்கும் இது உங்களுக்கு மேட்ச் ஆகும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.